நிப்பாட்டு 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 நிப்பாட்டுங்கறல. நிறுத்தியா வந்துறல. நிப்பாட்டியா சாங்க. என்ன மாப்ள இது? பழைய ரேடியோல வர மாதிரி பாட்டெல்லாம் சும்மா இழுவையா இருக்கு. மாப்ள திருவிழா களை கட்டும்னு பார்த்தா சும்மா இழுவைய போடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏம்பா அந்த புள்ள நல்லா தானே பாடுது, எதுக்கு நிப்பாட்ட சொல்ற? ஏய் நீ என்ன அவ ரசிக்கிற? சும்மா உட்காரியா? வீட்ல விரட்டி விட்டாங்க தானே இங்க வந்தா, இங்க இருந்து விரட்டி விடணுமா? உட்காரியா சும்மா? ஏயா திருவிழான்னா சும்மா குத்து பாட்டா இருக்கணும், அப்பதான் ஜெகஜோதியா இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா ராசாவே ரோசாவேன்ட்டு எத்தனை வருஷம் தான் இப்படியே பாடிட்டு இருப்பீங்க? நாங்களும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கரெக்டா சொன்ன மாப்ள. உள்ள இருக்க சாமியை தூங்கிடும் போல இருக்கு. இதுக்கு கைத்தட்டல் வேற. இப்படியே யார் வேணாலும் பாடலாம். சும்மா குத்து பாட்டா பாடி என்டர்டெயின் பண்ண முடியுமா? கேள்றா. ஏய் நிறுத்துங்கடா. என்னடா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, உரத்தை எடுத்துட்டு இருக்கீங்க? இங்க பாருடா டொப்பி மூக்கி. ஐயய்யா ரொம்ப லந்துதான். ஏய் இங்க பாருங்கடி, பாரட்டையும் சுருட்டையும். ஏய் நிறுத்துங்க. இப்ப என்னடா உங்களுக்கு குத்து பாட்டு தானே வேணும்? அப்பதானே ஆடி பாடி சும்மா கொண்டாட்டமா இருக்க முடியும். சரி நீ கேட்ட மாதிரியே நான் பாடுறேன், முடிஞ்சா ஈக்குவலா ஆடுவியா? ஹலோ இங்க வசனம் பேசாது, வரலாறு தான் பேசும். அதுவும் சாதா வரலாறு இல்ல, தலையோட வரலாறு. ஏய் என்ன சவால்? சவாலுதான். ஆட தெரியுமா இல்ல அதையும் பிட் அடிப்பியா? பண்ணு மாப்ள. முதல்ல நீ பாட்ட பாடு, அப்புறம் பாப்ப நம்ம ஆட்டத்தை. அண்ணே ரெடியா? ரெடிமா. ரெடியா அண்ணே? ஏய் எல்லாம் ரெடி தானா? ஆரம்பிக்கலாமா? ஏய் வாங்கடி ஆடலாம். ஏய் இங்க பாரு இவன. சூப்பரா பண்ணுச்சுல. மறுபடியும் அந்த புள்ள உன்னைய சாச்சு போட்டாரா? ஆமாடா சாச்சு போட்டாரா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, சார்ஜ் ஏறிடுச்சா ஏறின வரைக்கும் போதும். ஏமா அழகர் கடையில இருந்து டெய்லர் லோகநாதன் பேசுறமா? சொல்லுங்க ஐயா. இல்ல ஜாக்கெட்டுக்கு எம்ப்ராய்டரி பண்ண கொடுத்துருந்தானே, ரெடி ஆயிடுச்சா? ஐயா முகூர்த்த நாளுன்றதுனால நிறைய ஆர்டர் வந்துருச்சுங்க ஐயா. உனக்கு வருது அத்தா, எனக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குதே. ஆத்தா எனக்கு வர்றதே 1-2 கஸ்டமரு, அதையும் விரட்டி விட்டுறாத ஆத்தா, உனக்கு புண்ணியமா போகும். சீக்கிரமா முடிச்சு கொடு. நான் அப்படி செய்வேன் ஐயா. தெரிஞ்ச பொண்ணு கிட்ட தைக்க கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு அட்ரஸ வாங்கி அனுப்புறேன். ஒரு ஆளை விட்டு வாங்கிக்க முடியுமா ஐயா? ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அந்த பொண்ணு சொன்னா.
நான் உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னா நீ அதே வேலையை என்கிட்ட சொல்ற. சரி சரி, அப்படியா? அட்ரஸ் என்னன்னு கொடு, நான் போய் வாங்கிக்கிறேன். சரிங்க ஐயா. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல டேய், டேய், வந்துடுவேன். மனம் மனம், வெளியே கிளம்புறியாப்பா? ஆமாப்பா, கடைக்கு சீலை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இந்த கனகா பிள்ளை கிட்ட நான் எம்ப்ராய்டரி போட ஜாக்கெட் கொடுத்துருந்தேன். அந்த பிள்ளை வேற யார்கிட்டயோ கொடுத்துருச்சான். போற வழியில அதை மட்டும் வாங்கிட்டு வந்துறியா? அப்பா, நான் கீழே வாசல்ல 9 மணிக்குள்ள இருக்கணும்ப்பா. கலெக்ஷன் வர சொல்லிருக்காங்க. என்ன டேய், டேய், நேரமாச்சு. டேய், போற வழியில தாண்டா அந்த புள்ள வீடு. அப்படியே வாங்கிட்டு வந்துடுறா, அப்புறம் போடா. அப்பாவுக்கு வர ரெகுலர் கஸ்டமர் அவ ஒருத்தி தான். அவளும் வராம போயிட்டான்னு வச்சுக்கவே, அப்புறம் அந்த தையல் மிஷின்ல வெறும் சாக்கு பை தாண்டா தைக்கணும். அப்பா, வருமானமே வராத கடையை எதுக்கு தான் வச்சிருக்கீங்களோ? டேய், சும்மா. அந்த கடையை பத்தி உனக்கு என்னடா சரி தெரியும்? சரி, டென்ஷன் டேய், ஆகாதீங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா உனக்கு? சரிப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஆ. நானே வாங்கிட்டு வந்துடுறேன். போதுமா? ஆ. இதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு. ஏத்தா சக்தி, காபி கேட்டு எம்பிட்டு நேராச்சு, இன்னும் ஆத்திட்டு இருக்க? சீக்கிரம் கொண்டா. அம்மா, மீனாட்சிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். தேனுக்கு வந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள தான், ஆனா அமையல. அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். ஆத்தாடி, இது நம்ம பொண்ணு பார்க்க வந்த வீடாச்சே. இங்கேயா கொடுத்துருக்காங்க? இது எப்படி போய் கேட்கறது? சமாளிப்போம். மாமா, நீரு நான் பாக்குறேன். பாரு. உள்ள வரலாங்களா? வாங்க. ஏங்க மா, தேனு, யாருமா? அவர் வந்திருக்காருமா. யாரு? தம்பி வாங்க. உள்ள வாங்க. வாங்க தம்பி. இல்ல, அது வந்து உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அப்பா வந்து இருங்க இருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, இருங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க, தண்ணி குடிங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது தம்பி. அன்னைக்கு ஏதோ சம்பவம் நடந்துருச்சு. இங்க எல்லாருக்கும் வருத்தம் தான். இருந்தாலும் நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பெரியவங்க வந்து உட்கார்ந்து பேசினாதான் நல்லா இருக்கும். நீங்க உங்க வீட்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வாங்களேன். ஐயோ, இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கல்யாண விஷயமா எதுவும் பேச வரல. ஐயோ, ஒரு ஜாக்கெட்டை எம்ப்ராய்டிங் போடுறதுக்காக கனகா அக்கா கிட்ட அப்பா கொடுத்துருந்தாங்க. அவங்க பிஸியா இருக்கிறதுனால இங்க கொடுத்து இருக்கிறதா சொன்னாங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்க வீடுன்னு.
அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அம், அ, அம், புரியுது. துணி வாங்க வந்தீங்களா? மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, புரியுது. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அ, ஒரு நிமிஷம் இருங்க, துணி எடுத்துட்டு வரேன், இருங்க. தேனு, அவரு கேட்டுச்சுமா? இந்தாங்கப்பா. நல்லா அழகா பண்ணிருக்காங்க. ஆ, அன்னைக்கு என் அப்பா அப்படி பேசியிருக்க கூடாது. உங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல தம்பி, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க தப்பு இல்லையே. சரி, நான் வரேங்க. ம். தப்பா நினைக்காதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்க பொண்ணு தேன்மொழிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரேங்க. ம், சரி சரிங்க தம்பி. மாப்பிள, என்ன மாப்பிள, முருக வண்டி நீ எடுத்து வந்துக்கிறேன், அவன் வரலையா? அதுவா, அவனுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டேன், அதான் நான் வந்தேன். நல்ல வேலை வந்த மாப்பிள. பக்கத்து கடை வரையும் போயிட்டு வந்துடுறேன், இந்த புரோட்டா மட்டும் போட்டுறியா? என்ன மாப்பிள, வந்த உடனே வேலையை கொடுக்குற? அட போடு மாப்பிள. சரி, அந்த வண்டி சாவி கொஞ்சம் கூட. சரி, சீக்கிரம் வா. ம், பார்த்துக்க. சரி. எங்கே நிப்பாட்டு. ஏய் இறங்குடி. இந்த கடையில பரோட்டா சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த பண்ணு பரோட்டாவை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். அதுவும் இல்லாம ஃபுல் தந்தூரி சிக்கன் வாங்கினா 10 பரோட்டா ஃப்ரீ. அப்ப ஹாஃப் தந்தூரி வாங்கினா 5 பரோட்டா ஃப்ரீ. அந்த பாத்தியா தெரிதா? சிக்கன் ரோல் பரோட்டா பாத்தியா? மட்டன் பிரியாணி, முட்டை எங்க ஸ்பெஷல். ஊருக்கு வந்தாலே சாப்பாடை பத்தி பேசாம இருக்க மாட்டல்ல. எங்க ஊர்ல கோயிலுக்கு அப்புறம் ஃபேமஸே ஹோட்டலுங்கதே. நம்ம பெருமையை நாம தானே சொல்லணும். சரி வா வா. ஏய் இங்க பாரு புள்ள, பரோட்டா மாஸ்டர் யாருன்னு. ஹலோ, அம்பதரியர் சார்.
என்ன புத்தி வந்துருச்சு போல? ஏய் என்ன புத்தி? இல்ல அரியர்ல ஹாஃப் செஞ்சுரி போட்டு பார்த்தோம் ஒன்னும் நடக்கலன்னு பரோட்டா மாஸ்டர் ஆயிட்டியா? இங்க யார பார்த்து பரோட்டா மாஸ்டருங்கிற? அப்புறம் பரோட்டா போடுறவங்கள பரோட்டா மாஸ்டர்னு சொல்லாம டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. என்ன லந்தா, நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம். இது ஒரு ஜோக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் மாஸ்டரா இல்ல. அப்ப அசிஸ்டண்டா? அப்ப இதுலயும் அரியரா? ஏய் இது என் ஃப்ரெண்டு கடை, அவன் பக்கத்துல போயிருக்கேன், அதான் கொஞ்ச நேரத்துக்கு பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஸ்டைலா தான் பரோட்டா போடுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அது நம்ம எது பண்ணாலும் அதுல ஒரு ஸ்டைல் இருக்கும், மாஸ் இருக்கும். வாயிலேயே வடை சுடாம 3 செட்டு பரோட்டா போடு. ஏய் என்ன ஆர்டர்லாம் பலமா இருக்கு? ஹோட்டல்ல ஆர்டர் தானே பாஸ் போடணும். பரோட்டா வரும்போதான் வரும், உள்ள போய் உட்காருங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. பாத்து போமா, உள்ள பத்திரமா உட்காரு. எங்களுக்கு தெரியும். ஹலோ சார், என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு வராங்களா? ஐயோ சார், உங்க வெயிட் பார்ட்டி ஆச்சா சார்? பெரிய அமௌண்ட்டா அடிச்சிடலாம் சார். சரி சார், நான் உடனே வந்துடுறேன். ஐயோ என்ன பண்றது? டேய் மூர்த்தி, இன்னைக்கு கிளைண்ட் ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா கட்ட சொன்னார்ல, அது அக்கௌண்ட்ல கட்டிட்டியா? இல்ல சார், மண்டே தான் கட்டணும். வேணாம் வேணாம் வேணாம், அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடு. இன்னைக்கு பெட்டிங்ல எனக்கு ஒரு செம்ம பெரிய பார்ட்டி ஒன்று மாடி இருக்கு. சார் சூதாடவா கேக்குறீங்க? கஸ்டமரோட பணம் சார். தெரியும்யா, இது என்ன எனக்கு புதுசா? முன்னாடிலாம் 5000 10,000 கேட்பீங்க, சமாளிச்சிட்டோம். இப்ப ஒரேடியா 10 லட்சம் கேட்டா எப்படி சார்? டேய் 10,000 இருந்தானே, 10 லட்ச ரூபா இருந்தானே, போட்டு டபுளா எடுக்க போறோம், அவ்வளவுதானே? இங்க பாரு, இந்த 10 லட்சத்தை கட்டி 20 லட்சமா எடுக்க போறேன். மண்டே மார்னிங் இந்த 10 லட்ச ரூபாவை அக்கௌண்ட்ல போட்டுலாம். இதெல்லாம் ரிஸ்க் சார், அதுவும் 10 லட்சம். எனக்கு ஏதோ தப்பா படுது சார். ஏய் இங்க பாரு, இப்ப ஏன் பயன் சாகுற? அந்த பணத்துக்கு நான் தானே பொறுப்பு. பணம் அக்கௌண்ட்டுக்கு போலனா என்னைய தானே கேட்பாங்க. இது கூட எனக்கு தெரியாதா? இல்ல மாட்டினா அடி பின்னிடு வாங்கி சார். யோ மாட்டிக்க மாட்டேமியா. இப்ப சுறா மீனை பிடிக்கணும்னா சின்ன மீனை போட்டு தானே ஆகணும் சார். ஏன் இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே? நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா சார். போயா. யோ என்னை நம்பியா, இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட தோத்ததில்ல. இந்த வாட்டி நான் நிறைய டெக்னிக் வச்சிருக்கேன். 20 லட்சம் உனக்கு 10% கமிஷன், ஓகேவா? நீ போய் கொண்டு வா போ. சார் பயமா இருக்கு சார். அட போப்பா. வா வா. சார் எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார். நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே நான் பாத்துக்கிறேன். வாடி. நீ வண்டி அப்படி நிறுத்திக்கோ. இறங்கிக்கோ. ஏய் இங்க ஜிகர்தண்டா சூப்பரா இருக்கும்டி. எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுப்பியா நீ? சாப்பிடுற இடத்த மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. நமக்கு அதான வேலை. வாடி போலாம். வாடி. ஹலோ சீக்கிரம் வா மாப்ள, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஹலோ 3 ஜிகர்தண்டா. ரைட் போட்டுருவோம். ஏய் இந்தாரு பிள்ள. இவர் என்னடி இது? பாஷா படத்துல நம்ம தலைவர் ஒரு பாட்டுல எல்லா இடத்துலயும் வருவார்ல, அதே மாதிரி இவர் எங்க போனாலும் வராரு. ஏய் இருடி. ஐயோ சாரிங்க, நான் தெரியாம உங்களை பரோட்டா மாஸ்டர் நினைச்சிட்டேன். நீங்க ஜிகர்தண்டா போடுறவரா? ஏய் நான் லந்தா,
இது என் ஃப்ரெண்டு கடை தான். ஓஹோ, ஊர்ல உள்ள எல்லா கடையும் உங்க ஃப்ரெண்டு கடை தானா? அதானே. அப்படித்தான் வச்சுக்கோயேன். நான் யாருன்னு ஊருக்குள்ள போய் கேட்டுப்பாரு, அப்போ தெரியும். அது என்ன ஊருக்குள்ள கேட்டுக்கிட்டு? ஊர்ல இருக்கிற குட்டி சவத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருமே நீங்க எம்பிட்டு ஃபேமஸ்னு. ரெடி? இங்க பாரு, உரண்டு இழுக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும்? அதான் கேட்டோம்ல, 3 ஜிகர்தண்டா, ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. அதுக்கு என்ன போ, உக்காரு, வரும். ஏய், இவன் என்னடி எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான்? அவ அப்படிதான் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பா. நல்ல ஸ்டைலா தான் போடுறாரு. இந்தாங்க. ரெடியா? ஏய், எடுத்துக்கடி. ஓகே. பா, சூப்பரா இருக்கு. நல்லா போட்டிருக்கீங்க. தேங்க்ஸ். பல வித்தியா கையில வச்சிருப்பீங்க போல. உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. தேங்க்ஸுங்க. டேலண்டா? ஆமா ஆமா, மதுரையிலேயே, ஐயோ இல்ல இல்ல, இந்தியாவிலேயே செம்ம டேலண்டான ஆளு. ஆமா, எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சிருக்காருல்ல. வேலை இல்லாதவங்க எல்லாம் வெட்டி வேலை தானே பாப்பாங்க. அப்ப இவர் வெட்டி ஆபீசரா? ஏய், யாரு வெட்டி? வெட்டி இல்ல, நீங்க விஐபி. ஓ, வேலையில்லா பட்டதாரியா? ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கடையில ஆளு இல்லன்னு ஜிகத்தண்டா போட்டு கொடுத்தா 3 பேர் ஓவரா பேசுவீங்களா? என்னையா கஸ்டமர்கிட்ட லந்த கொடுத்துட்டு இருக்க? ஏய், நான் என்னடா பண்ணேன்? இவளுக்கு தான் ஓவரா லந்த கொடுத்துட்டு இருக்காளுங்க. மாப்பிள, உன் கடைன்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற இருந்திருக்கும். சொல்லி வை, வேற மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான் உனக்கு.